ரொம்ப நாள் இருக்க மாட்டோன்றத புரிஞ்சுக்கிட்டா ஆசை அதிகமாக. ஆசை இல்லைன்னா நம்மளுக்கு கொடுக்குறன்ற எண்ணம் வந்தா அன்பு பிறந்தா எல்லாமே ஒண்ணுன்னு தெரியாது. அவ்வளவுதான் லைஃப். சேவையே கடவுள் என்ற ஒற்றை சொல்லில் இருக்கும் ஆழ்ந்த நம்பிக்கை குறித்து ராகவா லாரன்ஸ் வெளியிட்ட முத்தான 10 கட்டளைகள். முதல்ல, நாம ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத நீங்க நம்பணும். அப்போ ஆசையே வராது. ஆசை இல்லைன்னா நமக்கு கொடுக்கணும் என்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்தா அன்பு பிறக்கும். அன்பு வந்தா எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது தெரியும். நாம எதையும் கொண்டு போவது இல்லை. நான் ஒரு 0, என்னால ஒரு முடிய கூட மாத்த முடியாது, எல்லாம் அவன் கொடுத்த பிச்சை. கடவுளை சேவையால் தான் உணர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை என்னால முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நேர்காணலின் போது யதார்த்தமாக அவர் பேசிய வார்த்தைகள் தான் இவை. நான் 0 ஆக்சுவலி. என்னால் இந்த ஒயிட் முடியை கூட டை அடிச்சு தான் போட முடியுது. ஒரு முடியை கூட மாற்ற முடியாத நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்க முடியாது. எல்லாம் உன்னுடைய பிச்சை, அவ்வளோதான். ஒரு வேலைக்கு போய் ஒரு லோன் வாங்கி ஒரு டிராக்டர் வாங்கணும். அது ஒரு 20 வருஷம் ஆகும். அது 20 நிமிஷத்தில் போய் வீட்டாண்ட நிற்கும் போது அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிடுது இல்லை ஒரே டைமில். ஒருத்தர் டிராக்டர் வாங்கிட்டு என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு ஓட்டாம இன்னொருடைய நிலத்துல போய் நேற்று ஓட்டினார். ஒருவர் சேவை செய்வது அவரை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை சில வரிகளில் அவர் கூறியது பலரையும் சேவை செய்ய ஊக்கப்படுத்துவதாய் அமைந்திருக்கிறது என வலைதளவாசிகள் நெகிழ்ச்சி கருத்துக்களை ராகவா லாரன்ஸிற்கு வாழ்த்துக்களாக பதிவிட்டு வருகிறார்கள். சின்ன வயசுல அம்மா பயந்தாங்கன்னா தர்கா கூப்பிட்டு போவாங்க, இந்த ஊதத்தாங்க. அப்புறம் அப்பா கிறிஸ்டின், அப்பா சர்ச்சு கூப்பிட்டு போவாரு. அம்மா இந்து, அதால வடிவடியம்மன் கோயில், ராகவேந்திர பட்டினாத்தார் கோயில், இதெல்லாம் போயிருக்கு. நான் நிறைய படிப்பறிவு இல்லை, பட் நிறைய கேட்பேன். குருமார்கள் பேசுறதெல்லாம் அவங்க எல்லாம் ஃபைனலா சொல்ல வேண்டியது என்னன்னா, நீ கடவுளை நீ எங்கேயும் தேடுறல்ல, ஃபைனலா எங்க முடியும்னா சர்வீஸ்ல தான் முடியும். ஒரு சாய்பாபா எடுத்துங்க, ஒரு ராகவேந்திர சுவாமி, நீங்க கீதை எடுத்துங்க, குரான் எடுத்துங்க, பைபிள் எடுத்துங்க, எல்லாம் எங்க முடியறாங்கலாம் சர்வீஸ் பண்ண. இருக்கிற வரைக்கும் மத்தவங்களை வாழ முடிஞ்ச வரைக்கும் நீ கொடுக்குறியோ இல்லையோ கெடுது பண்ணாம இருக்கு. ஸோ எல்லாமே சர்வீஸ்ல தான் முடியுது. அதான் என்னுடைய அறக்கட்டளை பேரே சர்வீஸ் காட்னு வச்சிருக்கேன். சேவையே கடவுள்னு எதுக்கு வச்சிருக்கேன்னா அதுக்கு தான் வச்சிருக்கேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யார் போடும்? பிடிக்காதுங்க. சும்மா உட்காந்து வேலை பார்க்குறவங்க, ஏன்னா அவங்க வேலை அது கரெக்ட் உட்காந்து போடுறாங்க. நல்லதும் பண்ண மாட்டோம், நல்லது பண்றவங்களையும் அப்படி சொல்லுவாங்க. பட் அவங்களும் என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவங்க. யாரையும் இங்க நான் நெகட்டிவா பேசுறது, இந்த நெகட்டிவ்ன்ற வார்த்தையை வேணான்னு பேசுறவங்க பேசிட்டோம். அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அங்கெல்லாம் போறோமோ நம்ம, அங்கெல்லாம் அம்மாக்கள் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க நிறைய. இதாலேயே மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாவே சாப்பிடுறது எப்படியும் எல்லாம் அந்த டிஃபன் கேரை வச்சு நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நேற்று ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அதுவும் சந்தோஷம். ஹாப்பி ஜர்னி. நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோம்ன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சு, ரொம்ப நாள் இருக்க மாட்டோம்ன்றத புரிஞ்சுக்கிட்டா ஆசை அதிகமாக. ஆசை இல்லைன்னா நம்மளுக்கு கொடுக்குறன்ற எண்ணம் வந்தா அன்பு பிறந்தா எல்லாமே ஒண்ணுன்னு தெரியாது. அவ்வளவுதான் லைஃப். நத்திங் லைஃப். ஒண்ணுமே இல்லை, எதுவும் கொண்டு போறது இல்லை. இருக்கிற வரைக்கும் நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் நல்லது பண்ண முடியுமோ, அதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணணும். ஏதாவது ஒரு எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. இந்த இயற்கை எப்படி எதிர்பார்க்காம கொடுக்குதோ அதை நம்மளும் கொடுத்துட்டு போயிடணுன்ற எண்ணம் தோணுச்சு. அதனுடைய அடிப்படை தான்.